ஒரு காலத்துல ராமாபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த ஊர்ல ராகவையா அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாரு. அவரு அந்த ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரரு. அவரு ரொம்பவும் புத்திசாலியும் கூட. எல்லார்கிட்டயுமே எப்பவுமே நல்லபடியா பழகுவாரு. அவர்கிட்ட 3 வேலையாட்கள் இருந்தாங்க. அது ராமு, ராஜா, பீம. ராகவையா ரொம்பவும் புத்திசாலி. அவரு அவர்கிட்ட இருக்கிற வேலைக்காரங்களுக்கு எப்பவுமே நீதி கதைகளை சொல்லுவாரு. அவரு அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை ஒரு பாடமா கூட இருக்கிற எல்லாருக்குமே சொல்லுவாரு. ஒரு நாள் சாயந்தர நேரம் ராகவையா இப்படி சொன்னாரு. ராமு, ராஜா, பீமா, எல்லாரும் இங்க கொஞ்சம் வாங்க. ஒரு சின்ன வேலை இருக்குடா. அப்படியா? சொல்லுங்க ஐயா, சீக்கிரமாக முடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறோம். ஆமாங்க ஐயா, நேரமாகுது. நாங்கள் 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சிட்றோம். எப்போவுமே வேலை மட்டும்தானா? வேலையெல்லாம் எதுவும் இல்லை. உங்களுக்கு ஒரு சின்ன பரீட்சை வைக்க போகிறேன். என்னங்க ஐயா பரீட்சை அது? இந்த பரீட்சை உங்கள் 3 பேர் அறிவை சோதிக்கிறதுக்கு மட்டும்தான். என்கிட்ட 3 சலங்கை இருக்குது. அந்த 3 சலங்கையில் 1 மட்டும்தான் தங்கம். மிச்சம் இருக்கிறதுல 1 பித்தளை, இன்னொன்று இரும்பு. ஓஹோ, இதில் தங்க சலங்கை எதுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த 3 சலங்கையையும் கவனித்து உண்மையான தங்க சலங்கை எதுன்னு கண்டுபிடிங்க. ஆனால் நான் இதை உங்களை பார்த்து மட்டும் சொல்லலை. இதை நீங்கள் உடைச்சி பார்க்கலாம், தேய்ச்சி கூட பார்க்கலாம், தண்ணியில் கூட போட்டு பார்க்கலாம். ஆக மொத்தம் இதில் தங்க சலங்கை எதுன்னு கண்டுபிடிச்சி சொல்லணும். அப்போ இது உண்மையிலேயே பறிச்சதாங்க ஐயா. எங்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்குன்னு ஐயா நம்மளை சோதிக்கிறாரு போல இருக்கு. சரி, முதல்ல நான் முயற்சி பண்ணுறேன். பீம முதல் சலங்கைய தண்ணிக்குள்ள போட்டு எடுத்தான். எந்த மாற்றமும் இல்ல. 2வது சலங்கைய அவன் எடை போட்டு பார்த்தான். 3வது சலங்கைய அவன் தூக்கி போட்டு பார்த்தான். அதுக்கப்புறம் இப்படி சொன்னான். ஐயா, இந்த 3வது சலங்கையோட சத்தம் தனியாக கேட்குது, கம்பீரமாகவும் இருக்கு. அப்படின்னா இதுதான் தங்க சலங்கையாக இருக்கணும். சரி, இதுக்கு நீ என்ன சொல்கிற ராமு? பீமா சொன்னது உண்மையாக இருக்கலாம். எதுக்கும் நான் சோதிச்சு பார்க்குறேன். ராமு அந்த சலங்கைய நினைச்சு அத சூடு பண்ணி அதுக்கப்புறம் கடைசியில அத எடை போட்டு பார்த்தான். ஐயா, தங்க சலங்கை எப்போவுமே பாரம் அதிகமாக இருக்கும். 2வது சலங்கை தான் பாரம் அதிகமாக இருக்கு. அதுதான் தங்கம். நீங்கள் எல்லாரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நானும் சோதிச்சு பார்க்குறேன். அவன் 3 சலங்கையுமே எடுத்து அத தரையில தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தான். 3வது சலங்கைய அவன் தரையில தூக்கி போடும்போது அந்த சலங்கையில ஒரு அடையாளம் வந்துச்சு. இதோ இதுதான் தங்க சலங்கை. தங்க சலங்கை கல்லில் பட்டதும் அதுக்கு ஒரு அடையாளம் வந்துச்சு பாருங்க. ஆமாம் ராஜா, சரியாதான் சொல்லியிருக்க. இனி இதில் சந்தேகப்பட எதுவும் இல்லை. நான் நிச்சயமாக சொல்லுவேன், இதுதான் தங்க சலங்கை. நீ தான் உண்மையான புத்திசாலி. நம்ம கண்ணுக்கு எப்படி வேணும்னாலும் தெரியலாம், காதுக்கு எப்படி வேணும்னாலும் கேட்கலாம். ஆனால் மனசார யோசிச்சாதான் எது உண்மை எது பொய்ன்னு சரியாக தெரியும். உண்மைதாங்க ஐயா, நான் வெளி தோற்றத்தை மட்டும்தான் பார்த்தேன். நான் சத்தத்தை மட்டும்தான் கவனித்தேன். அது சரிப்பட்டு வரல. இதுதான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நினச்ச பாடம். இது பொருளுக்கு மட்டும் இல்லை, மனுஷங்களுக்கு கூட சரியாக பொருந்தும். மனுஷங்களில் சில பேர் பார்க்குற பார்வைக்கு தங்க மாதிரி தான் ஜொலிப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க எப்படி இருக்காங்கன்னு நமக்கு என்ன தெரியும்? வெளி தோற்றத்தை வச்சு எடை போடக்கூடாது. அவங்க நடந்துக்கிற விதத்தை வச்சு குணத்தை கண்டுபிடிக்கணும். இப்படியே சில நாட்களும் போச்சு. ஒரு நாள் ராகவையா வேலைக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு, ராமு, ராஜா, பீமா, இன்னைக்கு உங்களுக்கு இன்னொரு புது பரீட்சை வைக்க போகிறேன். தங்க சலங்கை பரீட்சைக்கு அப்புறமா நாங்கள் நல்லாவே கற்றுக்கிட்டோங்க ஐயா. ஆனால் வெளி தோற்றத்தை வச்சு எதையும் எடை போடக்கூடாதுன்னு தான் நான் கற்றுக் கொடுத்தேன். இப்போ நாம் மனுஷங்களுடைய குணத்தை பற்றி பேசலாம். என்னங்க ஐயா நடந்தது? என்னுடைய பழைய சிநேகிதன் ஒருத்தன் போன வாரம் என்கிட்ட வந்து 2 வேலைக்காரங்களை அனுப்புகிறேன்னு சொன்னான். அவங்க இன்னைக்கு காலையில் தான் வந்தாங்க. அவங்க 2 பேரில் ஒருத்தரை நான் என் கூடவே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் அவங்கள நல்லா கவனித்து யாரை நாம் வேலையில் வச்சுக்கலான்னு பார்த்து சொல்லுங்க. சரிங்க ஐயா. ஆமாம், அவங்க எங்க? ராகவையாவோட வீட்டு திண்ணையில 2 பசங்க உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் சீனும் சித்தும். இவங்க 2 பேரும் தான் பக்கத்து ஊரை சேர்ந்தவங்க.
இவங்கள நீங்கள் நல்லா கவனிங்க. அவங்க வேலை செய்கிற விதத்தை பாருங்க. நாளைக்கு காலையில் நான் கேட்கும்போது யாரை வேலையில் வச்சுக்கலான்னு சொல்லணும். அன்னைக்கு மதிய நேரம் அவங்க 2 பேரும் வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சீனுவையும் சித்துவையும் பார்த்து ராமு பீமா 2 பேரும் இப்படி பேசினாங்க. இந்த சீனு கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறான், ஆனால் சொன்னால் மட்டும்தான் செய்கிறான். சித்து நம்மக்கிட்ட நல்லா தான் பேசுகிறான், ஆனால் வேலையை விட பேச்சு தான் அதிகமாக இருக்குது. இவங்க 2 பேரில் யாரு நல்ல வேலைக்காரங்கன்னு கண்டுபிடிக்க முடியலையே. என்னாலையும் தான் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நாளைக்கு நாம ஐயா கேட்கும்போது பதில் சொல்லியாகணுமே. ராத்திரி ராகவையா 3 பேரையுமே கூப்பிட்டாரு. சரி, நீங்கள் 3 பேரும் அவங்க 2 பேர் வேலை செஞ்சதை கவனிச்சிங்க இல்லையா? இப்போ சொல்லுங்க, யாரை வேலைக்கு வச்சுக்கலாம்? எனக்கு தெரிஞ்சு சித்துவை வேலைக்கு வச்சுக்கலாம். நல்லா பேசுகிறான், ஊருக்காரங்க கிட்டலாம் நல்லா பழகுவான். எனக்கு தெரிஞ்சு சீனுவை வேலைக்கு வச்சுக்கலாம். சொன்னாதான் செய்கிறான், ஆனால் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான். நீங்கள் 2 பேரும் உங்கள் கருத்தை சொல்லிட்டீங்க, ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கவனித்தேன். அது என்ன? இன்னைக்கு மதியம் நான் கவனிச்சது என்னன்னா, சீனு கொஞ்சம் புல்லு அறுத்துட்டு வந்து மாடுங்களுக்கு போட்டான். ஆனால் அந்த புல்லில் நிறைய குச்சிங்க இருந்தது. அவன் அதை கவனிக்கவே இல்லை. அந்த புல்லை சாப்பிட்ட மாட்டோட வாயிலிருந்து ரத்தம் வந்ததை பார்த்தேன். சித்துவும் அங்கே தான் இருந்தான், ஆனால் அவன் சீனு கூட பேசிக்கிட்டே இருந்தான். அவனும் அதில் குச்சி இருந்ததை கவனிக்கலை. ஆக மொத்தத்தில் நான் கவனிச்சது என்னன்னா, இவங்க 2 பேருமே வேலையை செய்கிறாங்க தான், ஆனால் சரி எது தப்பு எதுன்னு தெரிஞ்சு செய்ய மாட்டேங்கிறாங்க. இதைத்தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். உண்மையான வேலைக்காரன் வேலையை மட்டும் செஞ்சால் போதாது, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சரி தப்பு எதுன்னு தெரிஞ்சு செய்யணும். ராஜா, உன்னை என்னமோன்னு நினச்சேன். நீ என்ன மிஞ்சி முதலாளி ஆயிடுவ. நீங்கள் மறுபடியும் நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கீங்க ஐயா. மனுஷன் எவ்வளோ புத்திசாலித்தனமாக பேசினாலும் சரி, ஆனால் செய்கிற வேலையை ஒழுங்காக செய்யணும். பேச்சு திறமை மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? வேலையை சரியாக செய்ய முடியலன்னா எப்படி பழைக்க முடியும்? இப்படியே இன்னும் சில நாட்கள் போச்சு. அந்த 3 வேலைக்காரங்களும் ராகவையா என்ன சொல்றாரோ அதை கடைப்பிடிச்சு புத்திசாலித்தனமா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய அமைதியே அவங்கள பெரிய ஆளா காட்டுச்சு. எந்த வேலையுமே மட்டமா நினைக்காம எல்லா வேலையுமே அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ராகவையாவுக்கு அவங்க மேல நம்பிக்கையும் அதிகமாச்சு. ஒரு நாள் ஊர்ல திருவிழா நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கு ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கும்போது ராகவையாவுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. அப்ப அந்த 3 வேலைக்காரங்களும் ராகவையா கிட்ட கேட்காம அவங்களே பண்டிகைக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு காலத்தில் யாரும் சொல்லாமல் எந்த வேலையும் நடக்காது, ஆனால் இப்போ இவங்க எல்லா வேலையும் பொறுப்பாக செய்யறாங்க. அதுக்குள்ள அங்க வந்த ராகவையாவுடைய நண்பர் ராமையா, என்னடா சமூக சேவை செய்யறியா இல்லை வேலைக்காரங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கறியா? இது நான் என்னோட வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட பாடம்டா. வேலைக்காரங்க எல்லாரும் பொறுப்பா சரியா அவங்க வேலையை செய்யணும். ராகவையா ராமையா 2 பேரும் பேசுறதை கேட்ட வேலைக்காரங்க, ஐயா ரொம்ப நல்லவருடா, நம்ம நல்லதுக்காக எவ்வளோ யோசிக்கிறாருல்ல. உண்மைதான்டா, இங்கே நிறைய பேர்கிட்ட பணம் இருக்கு, ஆனால் அவங்க கிட்டலாம் நல்ல மனசு இல்லை. அது நம்ம ஐயாவுக்கு தான் இருக்கு. நம்ம ஐயா அவர் வாழ்க்கையில் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டாரோ, என்ன பாடத்தை கற்றுக்கிட்டாரோ அது எல்லாத்தையும் நமக்கும் கற்றுக் கொடுத்துருக்காரு. இப்போ நாம் நம்ம வேலைகளை சரியாக செய்யறோம். ஐயா நம்ம எல்லாரையும் மாற்றிட்டாரு. நாம் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் ஐயா நம்மளை அப்படி பார்க்கல. அதனால தான் அவருடைய வாழ்க்கை பாடத்தை நமக்கும் கற்றுக் கொடுத்துருக்காரு. நாம் அந்த பாடத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்லபடியாக வாழணும். அப்படி அவங்க 3 பேரும் ஒருத்தங்களை இன்னொருத்தங்க பார்த்துக்கிட்டு சின்னதா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அமைதியான சிரிப்புல பெருமை, சந்தோஷம், அன்பு, மாற்றம் இது எல்லாமே தெரிஞ்சுது. இத ராகவையா கவனிச்சாரு. ஆனா எதுவுமே சொல்லல. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இப்ப அவங்க 3 பேர்கிட்ட நல்ல மாற்றம் வந்திருக்குன்னு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, புத்திசாலி முதலாளி ஒரு வேலைக்காரனை பார்த்த உடனே இவன் இப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு முடிவெடுக்க மாட்டாங்க. அவனை வேலையில வச்சு வேலைய செய்ய வச்சு எப்படி வேலை செய்யறான், மற்றவங்க கிட்ட எப்படி பழகுறான், நம்மளை எப்படி பார்க்கறான், இது எல்லாத்தையுமே கவனிப்பாங்க. எப்பவுமே ஒருத்தங்களை பார்த்த உடனே கணக்கு போடாம அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நாம ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. அதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். ஒருத்தன் தலைவனா இருக்கிறதுக்கு அவனுக்கு தேவையான தகுதியும் இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவன் நல்லவன் தான், நேர்மையானவன் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வாழ்க்கையில நாம கத்துக்கிட்ட பாடம் அவனுக்கு கத்து கொடுத்தா நம்ம வாழ்க்கையில முன்னேறின மாதிரி அவனும் முன்னேறுவான்.
ஸ்ரீரங்கபுரத்துல ஒரு பெரிய ஜமீன்தார் இருந்தாரு. அவரோட பேரு கௌரி சங்கர். கௌரி சங்கருக்கு நிறைய சொத்து பத்துக்கள் இருந்துச்சு, நிறைய வயல்களும் இருந்துச்சு. அவர்கிட்ட பல பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கௌரி சங்கருக்கு பணத்திமிரு கொஞ்சம் அதிகமா தான் இருந்துச்சு. யாரையுமே அவன் மதிச்சதே கிடையாது, எல்லாரையுமே மட்டமா தான் நினைப்பான். இந்தா பவானி, இந்த பணத்தை எடுத்து வை. இந்த பணம் இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. ஏங்க, நேத்து தானே ஒரு கட்டு பணத்தை கொண்டு வந்து எடுத்து வை அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு மறுபடியும் ஒரு கட்டு பணத்தை கொண்டு வந்து எடுத்து வைன்னு சொல்றீங்க. உங்களுக்கு இப்பெல்லாம் நிறைய லாபம் வருது போல. ஆ, உண்மைதான். நேற்று கொடுத்த பணம் நம்ம மாந்தோப்புல இருந்து மாம்பழத்தை விற்று வந்தது. இன்னைக்கு கொடுத்த பணம் வாழைப்பழத்தை விற்று வந்தது. அந்த லக்ஷ்மி தேவி நம்ம மேல எப்பவுமே இதே மாதிரி கருணையோட இருக்கணுங்க. இவ்வளவு லாபம் வருது அப்படின்னா கூலிக்காரங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். இதில் அவனுடைய கஷ்டம் இருக்கலாம், ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னோட புத்திசாலித்தனத்தால் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க ஏதோ வயிற்று பழப்புக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. அவங்கள விட நான் தான் மேலு அப்படின்னு கௌரி சங்கர் வேலைக்காரங்களை பத்தி சொன்னான். வேலைக்காரங்களை எப்பவுமே அவன் ரொம்பவும் மட்டமா தான் நடத்திக்கிட்டு இருப்பான். கௌரி சங்கரோட வீட்டுல ரங்கையா அப்படிங்கிற ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ரங்கையா ரொம்பவும் நல்லவன். என்ன ரங்கையா, நேற்று ஏன் வேலைக்கு வரல? அது வந்துங்க ஐயா, என் பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்க போயிருந்தேன், அதான் வர முடியலை. என்னது, உன் பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்த்தியா? எதுக்கு உன் பிள்ளைக்கு படிப்பெல்லாம்? உன்ன மாதிரியே கூலி வேலை செஞ்சு பழைக்க வேண்டியது தானே. அப்போ தானே 4 காசு சம்பாதிக்க முடியும். ஐயோ, என் பழப்பு தான் வீணாக போச்சுங்க ஐயா. ஆனால் என் பிள்ளையோட வாழ்க்கை வீணாக போக நான் அனுமதிக்க மாட்டேன். என்னது, உன் வாழ்க்கை வீணாக போச்சா? அப்பா, உனக்கு என்கிட்ட வேலை செய்கிறதுல விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லைன்னா வேலை செய்யாத. நான் உன்னை கட்டாயப்படுத்தி வேலைக்கு வான்னு கூப்பிடலையே. விருப்பம் இல்லைன்னா இப்போவே கிளம்பலாம். ஐயோ, அப்படிலாம் இல்லைங்கய்யா. நான் படிப்பை பற்றி பேசினேன். நான் படிக்கலைங்கிறதால தான் என் பிள்ளையாவது படிக்கணும்னு சேர்த்து விட்டேன். அப்படி ரங்கையா கௌரி சங்கர் கிட்ட சொன்னான். பாவம் ரங்கையா கௌரி சங்கர் முன்னாடி நின்னு பேசுறதுக்கும் கூட அவன் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் ரங்கையாவோட பிள்ளையான கோபால் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தான். அப்பா, நான் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்ததுலேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கேன்ப்பா. நான் பள்ளிக்கூடத்துக்கு தாமதமாக சேர்ந்துட்டேன் போல. சீக்கிரம் சேர்ந்துருந்தா இன்னும் அதிகமாக கற்றுக்கிட்டு இருந்திருப்பேன். என்னப்பா பண்ணுறது, முதல்ல என்கிட்ட பணம் இல்லை. இப்போ இருக்கிறத வச்சு எப்படியோ படிக்க வைக்கிறேன். அப்பா, நீ வேலை செய்கிற இடத்த பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்னையும் உன் கூட வேலை செய்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போ. சரியான நேரம் வரும்போது நான் நிச்சயம் வேலை செய்கிற இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். அப்படி ரங்கையா அவனுடைய புள்ள கோபால ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் கௌரி சங்கர் கீழே வேலை செய்யற எல்லாரையுமே வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டிக்கிட்டு இருந்தான். என்னங்க, இன்னைக்கு ரொம்ப கோவமா இருக்கீங்க போல. இந்த கூலிக்காரங்களை பார்த்தாலே கோவமாக வருது. இந்த வயசான ராமையா இருக்கானே, அவனுக்கு உடம்பு முடியலையா, அதுக்காக என்கிட்ட வைத்தியத்துக்கு பணம் கேட்குறான். நான் எதுக்கு அவனுக்கு பணம் கொடுக்கணும்? அவன் என்ன எனக்கு அப்பனா இல்லை தாத்தாவா? நான் தான் அவன் செய்கிற வேலைக்கு சம்பளம் கொடுக்குறேன்ல. அது போக வைத்திய செலவுக்கு நான் ஏன் பணம் கொடுக்கணும்? அப்படி கௌரி சங்கர் வயல்ல நடந்த விஷயத்த அவன் பொண்டாட்டி பவானி கிட்ட சொன்னான். பாவம் வயசானவரு, கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும்லங்க. இன்னைக்கு சனிக்கிழமை வேற. இப்படி யாருக்காவது பண உதவி செஞ்சா நமக்கு பிடிச்சிருக்கிற சனி போயிடும்னு சொல்லுவாங்க. அதுவும் சரிதான். நான் கொஞ்சம் கூட இதை யோசிச்சு பார்க்கல. அவனுக்கு பணத்தை கொடுக்குறேன், சனி தொலைஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி கௌரி சங்கர் அங்கிருந்து வயலுக்கு போனான். அந்த நேரத்துல ரங்கையா வீட்டுக்கு வந்தான். என்ன ரங்கையா, இன்னைக்கு பாக்குறதுக்கு ரொம்ப சோர்வா இருக்க போல. ஒன்றும் இல்லைங்கம்மா, என் பொண்டாட்டி பிறந்த வீட்டுக்கு போயிருக்கா. அதனால வீட்டில் எதுவும் சமைக்கல. சாப்பிடாமலே வேலைக்கு வந்துட்டேன். ஐயோ, அப்படியா? சரி, இப்படி வந்து உக்காரு, நான் உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன். அப்படி பவானி சொன்னதுனால ரங்கையா தரையில உக்காந்தான். தரையில உக்காராத, இப்பதான் வேலைக்கார பொண்ணு தரையை ஈர துணியால தொடச்சிட்டு போயிருக்கா. வந்து இந்த நாற்காலியில உக்காரு. நாற்காலி எல்லாம் எதுவும் வேண்டாமா, நீங்கள் சாப்பாட்டை தட்டில் போட்டு கொடுங்க. நான் வெளியில் திண்ணையில் உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். அட, ஒன்னும் பரவாயில்ல ரங்கையா, உங்க ஐயா தான் வீட்ல இல்லையே, நான் சாப்பாடு பரிமாறுறேன், சீக்கிரம் சாப்பிடு. அப்படி பவானி சொன்னதுனால ரங்கையாவும் சரின்னு நாற்காலியில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். சரியா அந்த நேரத்துக்கு கௌரி சங்கரும் வீட்டுக்கு வந்தான். எவ்வளோ தைரியண்டா உனக்கு? நான் உக்காந்து சாப்பிட்ற நாற்காலியில் உக்காந்து நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க?
அப்படின்னு சொல்லி கௌரி சங்கர் ரங்கையாவை அடிக்க ஆரம்பிச்சாரு. ரங்கையா அந்த அடியை தாங்கிக்கிட்டு இருந்தானே ஒழிய ஒரு வார்த்தை சொல்லல. கௌரி சங்கர் அப்படி பண்றத பார்த்து பவானியும் பயத்துல நான் தான் உட்கார சொன்னேங்கிறதையும் சொல்லல. இப்பெல்லாம் நீ நடந்துக்கிறது சுத்தமாக சரியில்லை. உன்னை நீ பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க போல. உன் தாத்தா காலத்துல இருந்து வேலை செய்கிறதால உன்னை சும்மா விடுறேன். இல்லைன்னா உன்னை நான் கொன்னே போட்டிருப்பேன். பார்த்துக்க, தரையில் உட்காருடா. அப்படி கௌரி சங்கர் சொன்னதுனால ரங்கையா சாப்பாடு தட்டை எடுத்துக்கிட்டு போய் கீழே உக்காந்தான். அதுக்கப்புறமா கவலையோடவே அவன் சாப்பிட ஆரம்பிச்சான். அப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. என்னாச்சுப்பா, ரொம்ப கவலையாக இருக்கீங்க? இன்னைக்கு நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. எங்கள் முதலாளி என்னை திட்டாரு. அதான் ரொம்ப கவலையாக இருக்கேன். அப்படியாப்பா, கவலைப்படாதப்பா. இனிமே அந்த மாதிரி தப்பை நீ பண்ணாதப்பா. இங்கே பாரு கோபால், நீ நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், பெரிய முதலாளி ஆகணும், நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும். ஆனால் எப்பவும் உன்னை ஞாபகத்தில் வச்சுக்கோ, வேலைக்காரங்களை கூட குடும்பத்தில் ஒருத்தவங்களா பார்த்து வயிறார சாப்பாடு போடணும். நீ சொல்கிறபடியே நடந்துக்கிறப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத. அப்படி ரங்கையா அவனுடைய கவலை எல்லாத்தையுமே புள்ளுக்கிட்ட சொன்னான். இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாள் காலையில ரங்கையா வேலைக்கு கிளம்பும்போது, அப்பா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எனக்கு லீவு. அம்மாவும் வீட்டில் இல்லை, பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் தனியாக இருக்க முடியாதுல்ல. ரொம்ப நாளாக நீ வேலை செய்கிற இடத்துக்கு வரேன்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். இன்னைக்காவது நீ வேலை செய்கிற இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போப்பா. சரி வா, ஆனால் எங்கள் ஐயா கிட்ட ரொம்ப மரியாதையாக நடந்துக்கணும். சரிங்கப்பா, நான் எல்லார்கிட்டேயும் மரியாதையாக தான் நடந்துப்பேன். அப்படி ரங்கையா அவனுடைய புள்ளையான கோபால அவன் வேலை செய்யற இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போனான். அதாவது கௌரி சங்கருடைய வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனான். அங்க கௌரி சங்கரோட புள்ளையான மகேந்திரன் வாசல்ல விளையாடிக்கிட்டு இருந்தான். யாரு இந்த பையன்? இது வரைக்கும் நான் பார்த்ததில்லையே. ஐயா, இவன் என் புள்ளங்க. ஓ, அப்படின்னா கூடிய சீக்கிரம் என் வீட்டு வேலைக்காரனாக போகிறவனா? இல்லைங்க ஐயா, இவன் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவன் நல்ல வேலைக்கு போய் எங்கள் நிலைமையை மாற்றுவான். பகல் கனவு காணாமல் வாயை மூடிக்கிட்டு போய் வேலையை பாருடா. அப்படி கௌரி சங்கர் சொன்னதுனால ரங்கையாவும் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சான். அப்போ மகேந்திரா கோபால் கிட்ட வந்தான். நாம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம் வா. அப்படி மகேந்திரன் கோபாலை கூப்பிட்டுக்கிட்டு வெளியில போனான். ஆத்தங்கரையோரமா அவங்க 2 பேரும் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கால் வலிக்கு மகேந்திரா ஆத்துல விழுந்துட்டான். நீச்சல் தெரியாத மகேந்திர தண்ணியில முழுகிக்கிட்டு இருந்தான். அந்த விஷயத்தை தெரிஞ்ச உடனேயே பவானி, கௌரி சங்கர், ரங்கையா 3 பேரும் அங்க ஓடி வந்தாங்க. யாராவது வாங்க, மகேந்திரன் ஆத்துல விழுந்துட்டான். அவனுக்கு நீச்சல் தெரியாது. யாராவது வாங்க. அட, என்ன இது? எவ்வளோ கூப்பிட்டோம், யாரும் வரல. மகேந்திரன் மூழ்கிக்கிட்டு இருக்கான். நான் அவனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அப்படின்னு சொல்லி கோபால் ஆத்துல குதிச்சு முழுகிக்கிட்டு இருந்த மகேந்திரனை கரைக்கு தூக்கிக்கிட்டு வந்தான். அப்படி கோபால் மகேந்திரனுடைய உயிரை காப்பாத்தினான். ரொம்ப நன்றிப்பா. என் பிள்ளையோட உயிரை நீ இன்னைக்கு காப்பாத்தி கொடுத்துருக்க. இவ்வளோ சின்ன வயசுலேயே இந்த சாகசத்தை செஞ்சிருக்கன்னா நீ பெரிய ஆளு தான். 4 பேருக்கு உதவி பண்ணணும்னு எங்கள் அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் சொன்னதை தான் நான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன். அவர் சொன்னதால தான் நான் இன்னைக்கு மகேந்திரன் உயிரை காப்பாற்றியிருக்கேன். நீங்கள் நன்றி சொல்லணும்னா அவருக்கு தான் சொல்லணும். இன்னைக்கு என்னோட புள்ள உயிரோட இருக்கான்னா அதுக்கு காரணம் உன்னோட புள்ள மட்டும் இல்லை ரங்கையா, நீ வளர்த்த விதம்தான். நான் இது வரைக்கும் உன்னை ரொம்ப அவமானப்படுத்தியிருக்கேன். ஆனால் உன் பிள்ளையால தான் இன்னைக்கு என் புள்ள உயிரோட இருக்கான்.